அம்மா வில்லேஜ் ஃபுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நம்ம லட்டு எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்வீட் வந்து நம்ம எல்லாம் கடையில் போய் நம்ம வாங்குவோம். சில பேர் வந்து அதை வாங்கக்கூட முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படின்றது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கப்பு வந்து நான் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவு வந்து சர்க்கரை வந்து ஒரு கப்பு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். கடலை மாவு அளவுக்கு சர்க்கரையை நம்ம எடுத்துக்கணும். அதே அளவுக்கு வந்து 1.25 கப்பு வந்து நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நம்ம முந்திரி ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். திராட்சை 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நெய் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அது வறுத்து எடுக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நெய் ஏன் போடுறேன்னு சொன்னால் நல்ல வாசமாக இருக்கும். ஏலக்காய் பவுடரும் போட்டால் அது நல்ல வாசனை கொடுக்கும், கெட்டு போகாது, நல்லா இருக்கும், சுவையாக இருக்கும். இப்போ நம்ம மாவு வந்து எவ்வளோ நம்ம எடுத்துக்கிறோமோ அதே பக்குவத்துக்கு அதே ஈக்குவலாக வந்து நம்ம சர்க்கரையும் எடுத்துக்கணும். ஒரே சமமாக நம்ம வந்து எடுத்துக்கணும். கடலை மாவும் சர்க்கரையை வந்து சமமாக எடுத்துக்கணும். ஆனால் தண்ணி மட்டும் நம்ம வந்து அதுக்கு ஒரு கப்பு நம்ம எடுத்துக்கணும்னா கூட வந்து ஒரு 1/4 கப்பு 1.25 கப்பு நம்ம எடுத்துக்கணுமானா தான் நம்ம வந்து அந்த 0 காசத்துக்கு நமக்கு அது கரெக்டாக இருக்கும். முதல்ல வந்து நம்ம மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதை கிளறிக்கணும். ஏன்னா நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி நம்ம கிளறினா தான், அடியிலேருந்து கிளறினா தான் அப்போ நமக்கு கரெக்டாக வரும் மாவு. நல்லா நம்ம கிளறியாச்சு. இந்த பக்குவத்துக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கிளறி திட்டமாக நம்ம வந்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த கரண்டியில் நம்ம விடும்போது அந்த ஜெல் வந்து நல்லா கீழே இறங்கும் எண்ணெயில். அப்போது உருண்டை வந்து நம்ம நல்லா வரும். இப்போது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நம்ம அதை பொரிச்சு எடுக்கணும். நம்ம கரண்டியில் வந்து இந்த மாதிரி ஊற்றணும். இப்போது அந்த நம்ம இது வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். வேறு பாத்திரத்தில் நம்ம அதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போது இது முந்திரி திராட்சை இந்த நெய் ஊற்றி நம்ம வறுத்துக்கலாம். திராட்சையை போட்டுக்கலாம். போட்டு ரெண்டும் போட்டு நல்லா இது வறுத்து நம்ம அதில் சேர்க்க போகிறோம். நம்ம இப்போது முந்திரி திராட்சை வந்து நம்ம வறுத்து வச்சுருக்குறோம். வறுத்து வச்சுருக்கிற இந்த பருப்பில் வந்து நம்ம அதை ஊற்றிடணும். நம்ம ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுக்கிற அந்த பொடியை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்ம அந்த பூந்தி வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம். அந்த பூந்தி அரைச்சி வச்சுருக்கிறத அதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஜீரகம் காசிக்கலாம்.
நம்ம அளவாக எடுத்து வச்சுருக்க தண்ணி அதில் நான் ஊற்றிருக்கிறேன். நல்லா காஞ்ச பிற்பாடு நம்ம சர்க்கரையை நம்ம அதில் கொட்டணும். தண்ணி காஞ்சிடுச்சு. இப்போ நான் அந்த சர்க்கரையை இதில் நான் போடுறேன். நல்லா நம்ம கிளறிக்கினே இருக்கணும். பாகு வந்து இந்த பதத்துக்கு வர வச்சு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இது எடுத்து நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி நம்ம கிளறிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றணும், கிளறணும். அது நல்லா கிளறி விடணும். சூடாக எடுத்து எல்லா பக்குவத்தையும் அதில் நல்லா வர மாதிரி கிளறிக்கணும். இது நல்லா ஊற்றி இந்த பக்குவத்துக்கு நம்ம கிளறி வச்சுக்கணும், உண்டை பிடிச்சிக்கணும். இப்போ இது நல்லா ஊற்றி எல்லாத்தையும் கிளறி ஆச்சு. நம்ம லட்டு வந்து இந்த பக்குவத்துக்கு நம்ம எடுத்து இந்த மாதிரி நம்ம உருண்டை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது வந்து ஒரு 10 நாள் 15 நாளைக்கு இது வந்து நம்ம நல்லாயிருக்கும், கெடாமல் நல்லாயிருக்கும். லட்டு ரெடி ஆயிடுச்சு. குண்டு குண்டு லட்டு, சுவையான லட்டு. வீட்டில் எப்படி செய்யுதுன்னு ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.